ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சங்கரா மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வறுவல் தான் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1 கிலோ சங்கரா மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் மசாலா நல்லா ஏறும். நல்லா எல்லா மீனையும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச மசாலா இருக்கும் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து கொஞ்சம் கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது மசாலா உதிராமல் நல்ல மசாலா பிடிச்சிருக்கும் மீனில். இப்போ 1/4 கப் தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு காரம் எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருங்க. நீங்கள் 2 hours கூட ஊற வைக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா நல்லா உப்பு காரம் பிடிச்சிருக்கும் மீனில். இப்போ வாங்க இது ஒரு பக்கம் ஊற இருக்கட்டும். பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் மீனுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். உங்கள் விருப்பம்தான். எண்ணெய் நல்லா சூடாகினதும் மீன் போட்டுக்கோங்க. சூடாகிறதுக்கு முன்னாடி மீன் போட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். நல்லா எண்ணெய் சூடான பிறகு மீன் போட்டுருங்க. மீன் போட்டுட்டு உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 minutes அப்படியே இந்த எண்ணெயிலே மீன் நல்லா பொரியட்டும். உடனே திருப்பி விட்டுறக்கூடாது, மசாலா பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரங்களெல்லாம் நுரைச்சிட்டு வருது, பார்த்துக்கோங்க. இப்போ 2-3 minutes ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரம் இருக்கிற எண்ணெய்களெல்லாம் இந்த மீன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு நல்லா வரும். பாருங்கள், இப்போ ஒரு மீனாக திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இடையில மீனை அடிக்கடி திருப்பி போட்டுக்கோங்க. உடச்சி விட்டுற வேண்டாம். அடுத்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், இப்போ மறுபடியும் ஒரு மீனாக திருப்பி விட்டுக்கோங்க. உங்கள் மீன் எப்படி வேகுதோ அதை பொறுத்து நீங்கள் இடையில திருப்பி விட்டுக்கோங்க. ஆனால் மீன் மாவு மாதிரி இருக்கும்போது திருப்பாதீங்க. மீன் வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் மீன் நல்ல முருவலாக ஆகும்போது திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் கொஞ்சம் வச்சுருங்க. நல்லா பொறுமையாக நல்லா முறுமுறுன்னு வேகும். பாருங்கள், இப்போ மீன் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா கம்மன்ட்டு மீன் நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கும் இதே போல் நல்லா மீனில் மசாலா பிடிச்சி நல்லா மசாலா உதிராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். பொறுமையாக மீனை வறுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வாங்க இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ரொம்பவும் அருமையாக இருக்கும். சங்கரா மீன் வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரொம்பவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.